கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அக்டோபர் 28 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது வெறுமை பரிபூரணமாகும். வசனம் யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானேயன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். 15 வயது நிரம்பிய இளம்பெண்களின் உளவியல் நிபுணர் கவனித்தார். அது பொதுவாக சுயத்தீங்கில் ஈடுபடும் நபர்கள் பயன்படுத்தும் நீளமான கையுறைகள் கொண்ட ஆடை. அவள் தன் சட்டையின் கையுறையை மேலே தூக்கி ஒரு பிளேடை கொண்டு தன் முன்னங்கையில் வெறுமை என்று கீறிக்கொண்டதை பார்த்த பிலிப் திடுக்கிட்டார். அவள் சோகமாய் இருந்தாள். ஆனால் அவளுக்கு தேவையான உதவியை பெறுவதற்கு அவள் ஆயத்தமாயிருந்தாள். இன்று அந்த பெண்ணை போலவே தங்கள் இருதயங்களில் வெறுமை என்று கீறிக்கொண்ட அநேகர் உண்டு. இந்த வெறுமைகள் பரிபூரணப்படவே இயேசு வந்திருக்கிறார் என்று யோவான் அறிவிக்கிறார். பரிபூரணப்பட விரும்பும் இருதயத்தை தேவன் ஒவ்வொருவருக்குள்ளும் வைத்து அவர்கள் தன்னுடைய உறவில் பிரியப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதே நேரத்தில் திருடன் மக்களையும் சூழ்நிலைகளையும் பயன்படுத்தி அவர்களை கொள்ளையிடுவதற்கே வருவான் என்றும் எச்சரிக்கிறார்கள். இருவரின் கூற்றுக்கள் ஒன்றுக்கொன்று முரணாகவும் சாயலாகவும் இருக்கிறது. ஆனால் இயேசு கொடுக்கும் நித்திய ஜீவன் நிஜமானது. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்றும் வாக்களிக்கிறார். நம்முடைய இருதயத்தில் இருக்கும் வெறுமையை கிறிஸ்துவாலேயே பரிபூரணமடைய செய்ய முடியும். நீங்கள் வெறுமையாய் உணர்ந்தால் இன்றே அவரை கூப்பிடுங்கள். தொடர்ச்சியாய் துன்பத்தை அனுபவிக்கிறீர்கள் என்றால் தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுங்கள். நிறைவுள்ள பரிபூரணமான வாழ்க்கையை கிறிஸ்துவால் மட்டுமே கொடுக்க முடியும். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. வாழ்க்கையின் முழுமையான அர்த்தம் அவரிடத்திலேயே உண்டு. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். முக்கியத்துவம் வாய்ந்த ஆச்சரியமானவைகளை தேடும் தேடலில் எந்த வகையான காரியங்கள் உங்களை துக்கப்படுத்தியது? ஜெபம். தேவனே, நீர் எங்களுக்கு கொடுத்த நிறைவான பரிபூரணமான வாழ்க்கைக்கு நன்றி. ஆமென்.